திமுகவிடம் கூட்டணி பேரம் பேசுவதற்காக தான் தாவேகாவிடம் இது பண்றாங்களா இல்ல ஒருவேளை தாவேகாவுடன் இல்ல அப்படி கிடையாது. பார்கெனிங் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை செய்கிறது தானுங்களா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அவங்க கட்சியை வளர்க்கணும், அவங்க கட்சியை டெவலப் பண்ணணுன்றதுக்காக அவங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் 40 சீட்டு கேட்டிருக்காங்களாம். 40 சீட் ப்ளஸ் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்காங்க காங்கிரஸ். இந்த வலுவிழந்துட்டே வருது இல்லையா சார் காங்கிரஸ்? வலுவிழந்ததுன்றது எந்த கட்சி ரொம்ப வலுவாகவே இருந்திருக்குதுன்றோம். தனித்தனியாக நின்னாதாங்க அது தெரியும். எல்லா கட்சி 10 சீட்டு 5 சீட்டில் நின்னா அவங்க பர்சன்டேஜ் அவ்வளோதானே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 100 சீட்டில் நின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியும். அதனால் வலுவிழப்பது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். திமுக ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்த காலங்கள் இருந்தது இல்லையா? கருணாநிதி இருந்த போதே 2 எம்எல்ஏ இருந்திருக்குது திமுகவுக்கு. 234 சட்டமன்றத்தில் ஒரு எம்பி கூட இல்லை. 39 நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு 0. இப்போ பழனிசாமி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி கருணாநிதி இருந்திருக்கிறாரு. 10 தோல்வி பழனிசாமி மாதிரி